போக சினிமா நேயர்களுக்கு வணக்கம் என்றும் அன்போடு உங்கள் செந்தில்குமரன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் ஒரு சில காட்சிகள் அறிமுகமாயிட்டு அப்புறம் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணி மெயின் வில்லனாக வந்து ஆன்டி ஹீரோவாக வந்து அப்புறம் ஹீரோவாக வந்தப்புறம் சில படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணி இப்படி நடிப்பின் எல்லா விதமான கேரக்டர்ஸையும் ட்ரை பண்ணி ஒரு ஹீரோவாக நிலைத்த பிறகு இனிமே அவர் தான்பா அப்படின்ற சூழல் வந்த பிறகு நடித்த அதுவும் ஒரு நெகட்டிவ் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்த படம் பொல்லாதவன். 1980 நவம்பர் 1 ஒரு தீபாவளி நாளில் வெளியான அந்த படம் 44 ஆண்டுகளை கடந்து 45ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. அந்த படம் எப்படி உருவானது என்பதை தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. ரஜினி சார் அப்படி சூப்பர் ஸ்டாராக வந்து நல்லா ஓஹோன்னு வந்துக்கிட்ட சமயம் ராயப்பேட்டில் ஒரு மாடியில் அப்போ குடியிருந்திருக்காரு. ஒரு எல்எம்எல் வெஸ்பா ஸ்கூட்டர் ஒன்றும் ஒரு காரும் வச்சுருக்காரு. ஃப்ரீயாக அப்படியே ஸ்கூட்டரில் அப்படியே பயங்கரமாக அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போகிறது அவருடைய ஒரு ஜாலியான பொழுதுபோக்காக இருந்திருக்கு. இப்போ முக்தா சீனிவாசன் மிகப்பெரிய இயக்குனர், தயாரிப்பாளர். அவர் சிவாஜி வச்சு நிறைய படங்கள் எடுத்தவர். பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரர், காமராஜருக்கு வேண்டியவர் அப்படி இருந்தவர். பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருந்தது. முக்தா சீனிவாசன் மகன் முக்தா ரவி அவர் தான் அந்த முக்தா ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனியோட நிர்வாக தயாரிப்பாளராக இருந்திருக்காரு. அந்த முக்தா ரவி தான் ரஜினி சாரை வச்சு படம் பண்ணலான்னு போயிட்டு ரஜினியை பார்த்துருக்காரு. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து விஸ்வநாத் அப்படின்னு ஒரு இந்தி படம், அவருடைய ஃபேவரட் இந்தி ஆக்டர் சத்ருகன் சின்ஹா, அவரை பார்த்தா அந்த சிகரெட்டை தூக்கி போடுறது, தலை கோதுறது, இதெல்லாம் ரஜினி சார் ஃபாலோ பண்ணார். ரஜினி சாரே சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படம் பார்த்தீங்கன்னா விஸ்வநாத்னு படம். அந்த படத்தை ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் ஆசைப்பட்டிருக்கார். ஓகேன்னு சொல்லி அந்த கேசட்டை வாங்கிட்டு வந்து முக்தா ரவி, முக்தா சீனிவாசன் சார் எல்லாரும் வந்து போட்டு பார்த்துருக்காங்க. முக்தா ரவிக்கு அது பிடிக்கல. ஏன்னா முதல்ல கொஞ்சம் ஆக்ஷன் போகுது, போக வந்து கோர்ட்டு சீனாக போகுது. ஆனால் முக்தா சீனிவாஸ் சார் சொல்லியிருக்காரு, இல்லை இதை பண்ணலாம், நம்ம அழகாக மாற்றிக்கலான்ட்டு. ஆனால் ரவி அவருடைய பையன்தான், இல்லைப்பா இது வேணான்னு சொல்லிட்டு ரஜினியை பார்க்க போயிருக்காரு. ரஜினி சார் பார்த்தீங்களா படம் எப்படி இருக்குன்னு விஸ்வநாத் படத்தை பற்றி கேட்டிருக்காரு. நல்லா இருக்கு அப்படின்னு முக்தா ரவி ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அவராக புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல, அப்போ அது இல்லைன்னா வந்து வேற படம் பண்ணலாம், நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமா, என்னடா அவர்கிட்ட கால் ஷீட் கேட்டு போயிருக்கோம், அவர் படத்தை கொடுத்து பார்க்க சொன்னார், அது சரி வரலன்னு சொல்கிறோம், அவர் கோச்சு பாரோன்னு நினச்சேன். ஆனால் ரஜினி சார் கோச்சிக்கல, நான் நல்லா இல்லைன்னு நல்லா இருக்குன்னு சொல்லி நிறுத்தினதை வச்சே புரிஞ்சுக்கிட்டு வேற படம் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார். அது ரொம்ப பெருந்தன்மை ஆச்சரியமாக இருந்ததுன்னு முக்தா ரவி சார் பின்னாடி சொல்லியிருக்காரு. ஸோ வந்து அடுத்து என்ன கதைன்னு தேடும்போது தயாரிப்பாளர் நடிகர் கே பாலாஜி அவர் ஒரு கேசட்டை கொடுத்துருக்காரு. பிரேமிக்க காணிக்கே அப்படின்னு ஒரு கன்னட படம், ராஜ்குமார் சார் நடித்த படம். அந்த படத்தை வந்து முக்தா ரவி பார்த்துருக்காங்க. அந்த படம் பிடிச்சி போச்சு. இதை பண்ணலான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ரஜினி சார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இல்லை சார், அதுக்கு பதிலாக பிரேமிக்க காணிக்கன்னு அந்த படமா, அந்த படத்தை 8 தடவை பார்த்துருக்கேன், தாராளமாக பண்ணலான்னு ரஜினி சாரும் ஓகே சொல்லியிருக்காரு. அந்த பிரேமிக்க காணிக்கை, காதலுக்கு காணிக்கை அப்படின்னு அர்த்தம். அந்த படம் தான் பொல்லாதவனா மாறிச்சு. என்ன இந்த படத்தில் ரஜினியோட கேரக்டரில் வித்தியாசம் அப்படின்னா, அந்த கதையே அந்த மாதிரியான கதை. ஒரு பொண்ணு ஒரு பெரிய ஒரு ஆளோடைய மகளை பார்த்துக்கிற அந்த செவிலித்தாய் வேலைக்காக தன்னோட சொந்தக்கார பையனோட ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வர்றாரு. அவரை வந்து யாரோ ஒருத்தர் ஷூட் பண்ணி கொன்னுடுறாரு. கொன்ன உடனே போலீஸ் வருது. விசாரித்த உடனே அந்த பொண்ணு சொல்கிறா, கொலைகாரன் நான் பார்த்துருக்கேன், பார்த்தா நான் அடையாளம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஓகேன்ட்டு அந்த இதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு அந்த ஊருக்கு போயிட்டு எங்கே வேலைக்கு சேரணுமோ வேலையில் சேர்ந்து குழந்தைய பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தையோட அப்பா வந்து அப்போ ஊரில் இல்லை, ஆனாலும் வேலையை ஆரம்பித்து குழந்தைய பராமரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த அப்பா கிளம்பி, அதான் ரஜினி கேரக்டர். பார்த்த உடனே அந்த பொண்ணு கேரக்டருக்கு பயங்கரமான ஷாக். என்னன்னா ட்ரெயினில் கொலை பண்ணது தான் இந்த ஆள் ரஜினி சார் கேரக்டர். அந்த கொலைகாரனுடைய மகளைத்தான் நம்ம பராமரிக்க வேலைக்கு வந்திருக்கோம், நம்ம முதலாளி அந்த கொலைகாரன் தான் அப்படின்னு சொல்லி
தெரியுது. பயங்கரமாக நொந்து போயிட்டு அந்த பெண் வந்து உண்மையை சொல்ல வந்து போலீஸ்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து இவர் வந்து நீ சொன்னா கொன்றுவேன்னு ரஜினி சார் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு லெவலில் வந்து ரஜினி சார் எவ்வளோ நல்லவர்னு அந்த பெண் கேரக்டருக்கு புரிய வருது. அந்த ரஜினியோட கேரக்டர் விசாரிக்கும் பொழுது தான் அவர் கதை சொல்கிறாரு. தான் ஒரு பொண்ணை காதலிச்சது, அந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்கிட்டது, அந்த பொண்ணோட அங்கிளுக்கு அந்த திருமணம் பிடிக்காததால் வந்து தன்னுடைய மனைவியை தான் இல்லாதப்போ வந்து கற்பழித்து இது பண்ணது, இதெல்லாம் சொல்லிட்டு இந்த முன்னையோர் குழந்தை பிறந்த சூழலில் குழந்தைய பார்த்து நீங்கள் வளர்த்துக்குங்க, எப்போ நான் வந்து இந்த மாதிரி என் மாமாவாலே சீரழிஞ்சு போனேனோ இனிமேல் உங்களுக்கு மனைவியாக வாழ தகுதி இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டது. அதன் கோபம் கொண்டு தான் பழிவாங்க தான் வந்து ரஜினி சார் கேரக்டர் வந்து அந்த வில்லனை கொன்னது வந்து இந்த பெண் அந்த செவிலித்தாய் கதாபாத்திரத்துக்கு தெரிய வருது. இப்போ சொல்ல வேணான்ட்டு முடிவு பண்றாங்க. ஆனா போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நான் பார்த்த அடையாளம் தெரியும் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ப்ராசஸ் போனா இவங்க பின்வாங்கிறது போலீஸ்க்கு தெரியுது. அப்படி கொலைகாரனை வந்து நீ வந்து காப்பாற்ற நினைக்கிறியான்னு போலீஸ் அந்த செவிலித்தாயை நெருக்க நடந்தது என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இது வந்து உண்மையிலேயே ரஜினியை அன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்க படங்களை ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரி ரிஸ்கான படம் தான். ஆனாலும் ரொம்ப தைரியமா பிரமாதமா பண்ணார் அப்படிங்கிறது தான். இதுல வந்து அந்த போலீஸ்காரரை வந்து துப்பறியும் சாம்புன்ற ஒரு டிராமாவில் ஒரு நடிகர் நடிச்சதை பார்த்து அந்த நடிப்பு பிடிச்சி போயிட்டு அவரை கொண்டு வந்து நடிக்க வச்சாங்க. அவர் தான் டெல்லி கணேஷ். செவிலித்தாய் நடிச்சது லட்சுமி, ரஜினி கதாபாத்திரத்தோட மனைவியா நடிச்சது வந்து ஸ்ரீபிரியா. இப்படி அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரஜினிக்கு வித்தியாசமான படமா அமைஞ்சது. இந்த படத்தை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல லலித் மஹால், இந்த சாமுண்டீஸ்வரி மலை இந்த பகுதியில் தான் அதிகமாக ஷூட் பண்ணாங்க. ஒரு ஃபைட்டு வந்து சென்னையில் எடுத்தாங்க. இன்னொரு ஃபைட்டுக்கு வந்து ஷிம்லா போக ட்ரை பண்ணேன்னு முக்தா ரவி சார் சொல்கிறாரு. அங்கே போயிட்டு முடியாததால் வந்து காஷ்மீரில் எடுத்திருக்காங்க. அது ஒரு கப்பலில் ஒரு படகுல வந்து கேமரா வச்சு இன்னொரு படகுல ஃபைட் மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த காட்சியை எடுத்து கொடுக்க வந்து முன்னாள் பிரபலமான கேமராமேன் கர்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா நிறைய எம்ஜிஆர் சிவாஜி படங்களுக்கு பண்ணவர். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க பாட்டன் சொத்து நிறைய அந்த காலத்திலேயே கவுபாய் படங்களை பண்ணவர். இந்த சேசிங் காட்சிகள் எடுக்கிறது, உதாரணமா குதிரை சேசிங், கார் சேசிங், இதில் வந்து அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு கேமரா ரொம்ப பெரிய கேமரா, அது தூக்குறதே சிரமம். அந்த கேமரா தூக்கிக்கிட்டு ஓடி ஓடி நமக்கு இன்னைக்கு வீடியோ ஆட்கள் வேலை வீடியோ கேமரா பண்ணுற மாதிரி பண்ணுவாங்கன்னு அவரை பற்றி வியப்பாக சொல்கிறாங்க கர்ணனை பற்றி. அந்த காஷ்மீரில் ஃபைட் எடுத்து முடிச்ச உடனே பயங்கரமான ஷாக்கு. கர்ணன் போட்டிருந்த ஒரு வைர மோதிரம் வந்து தண்ணியில் விழுந்து காணா போயிடுச்சு. கர்ணனுக்கு பயங்கரமான வருத்தம். சார் அது என் சென்டிமெண்ட் மோதிரம் சார்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்காரு. எல்லோரும் கேட்டாங்க. பார்த்தீங்கன்னா சென்னை வந்துட்டாங்க. வந்த உடனே ரஜினி சார் நேராக கூப்பிட்றாரு கர்ணனை, வாங்கன்னு அழைச்சிட்டு போயிட்டு கடைக்கு போயிட்டு எந்த மாதிரி மோதிரத்தை கர்ணன் வந்து தொலைச்சாரோ அதே மோதிரத்தை வந்து அதே மாதிரி மோதிரத்தை வைர மோதிரம் வாங்கி கொடுத்துருக்காரு. கர்ணனுக்கு பயங்கரமான இன்ப அதிர்ச்சி. என்னன்னா நம்ம வந்து லக்கியான மோதிரம் தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சோம், அதே மாதிரி மோதிரம் வந்துருச்சுன்னு ரஜினி சார் வாங்கி கொடுத்ததுல வந்து இன்னும் சந்தோஷம். இது வந்து கம்பெனிக்கு தெரிய போகுது. அதாவது முக்தா ரவி சார், முக்தா சீனிவாசன் சார், முக்தா சீனிவாசன் சாருடைய பிரதர் முக்தா ராமசாமி சார், இவங்களுக்கு தெரிய வருது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஐயோ இது நம்ம ப்ரொடக்ஷனில் நடக்கும்போது நடந்த விஷயம், ஸோ வந்து மோதிரம் வாங்கி நம்ம தான் வாங்கி தரணும், ரஜினியை வாங்கி தரணும்னு சொல்லி ரஜினியை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன விலை கொடுத்து வாங்கினீங்க சொல்லுங்க, அந்த விலையை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல சார் மறுக்கிறாங்க. இல்லை ரஜினி சார், நீங்கள் ஏன் வாங்கி தரணும், நீங்கள் நடிகர் தான், நாங்கள் தான் ப்ரொடியூசர் அப்படின்னா திரும்ப அற்புறுத்து இல்லை பரவாயில்ல அப்படின்னு ரஜினி சொல்லியிருக்காரு. அப்புறம் அதே கம்பெனிக்கு சிவப்பு சூரியன் ஒரு படம் ரஜினி சார் பண்ணார். பார்த்தீங்கன்னா அந்த படம் ஷூட்டிங்கில் இந்த பஞ்சாயத்து ஓடி இருக்கு. ரஜினி சார் அந்த வைர மோதிரம் எவ்வளவு சொல்லுங்க, காசு கொடுத்துட்றேன், இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு கடைசி வரைக்குமே அந்த வைர மோதிரத்துக்கான காசை வந்து ரஜினி முக்தா பிலிம்ஸ்ல இருந்து வாங்கிக்கவே இல்லை. முக்தா ராமசாமி சார் அடிக்கடி சொல்லுவாராம், கடைசி வரையும் இந்த கடன்காரனாவே வச்சுட்டு ரஜினியை பார்த்து சிரிப்பாராம். அந்த அளவுக்கு அந்த சமயத்திலேயே பார்த்தீங்கன்னா நல்ல கேமராமேன், அவர் சென்டிமெண்டா ஃபீல் பண்றாரு, வைர மோதிரம் அப்படின்னு அவருக்கு வந்து வைர மோதிரத்தை வாங்கி கொடுத்து அதற்கான பணத்தை ப்ரொடியூசர் தரேன்னு சொல்லியும், சும்மா கடமைக்கு சொல்ல பல தடவை சொல்லியும், அடுத்த படத்தில் நடிக்கும் போது சொல்லி கெஞ்சும் யாரா இருந்தாலும் கொடுப்பாங்கன்ட்டு சார் அதான் சார் சொல்லி வாங்கி தான் ட்ரை பண்ணுவாங்க பெரும்பாலான பேர்கள்.
ஆனால் ரஜினி சார் அப்படி இல்லை, கடைசி வரைக்கும் வாங்கிக்காத பெருந்தன்மை அவருக்கு இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொல்லாதவன் படத்து வந்து மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இந்த பாட்ஷா படத்தில் ரஜினி சார் இது போட்டிருப்பாங்க, இந்த ஸ்பெக்ஸு தாடி, அது பெருசாக பேசப்பட்டது. இந்த கெட்டப் பொல்லாதவன்ல ரஜினி போட்டிருப்பார். இந்த பாட்ஷா கெட்டப்புக்கு பாதை போட்ட படம்னு பொல்லாதவனை தைரியமா நம்ம சொல்லலாம். இந்த படம் இப்படிப்பட்ட ரஜினியை வித்தியாசமா, அந்த படத்துக்கு அப்புறம் ரஜினியை நம்பி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் இன்னும் வலுப்பட்டது. அப்படி ஒரு சிறப்பான காட்சியை நடிப்பை வந்து ரஜினி சார் கொடுத்திருப்பார். இவன் லட்சுமி எல்லாம் பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க, ஸ்ரீபிரியாவும் அதே மாதிரி. இந்த 1980 நவம்பர் தீபாவளி அன்னைக்கு வந்து 9 படங்கள் வந்தது. பாரதி ராஜா சாருக்கு முதல்ல ஃபிளாப் படமா அமைஞ்ச நல்ல படங்கிறது வேற விஷயம். நிழல்கள் அப்பதான் வருது. கமல் சார் நடிச்ச வறுமை நிற சிகப்பு அப்பதான் வருது. பாத்தீங்கன்னா இன்னும் பொற்காலம் ஒரு படம் வருது. பாத்தீங்கன்னா எம்ஜிஆருடைய வழக்கு மகன், அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் நடிச்ச எம்ஜி சுகுமார்னு நினைக்கிறேன், அவர் நடிச்ச ஒரு படம் வந்து அந்த சமயத்துல தான் வந்தது. ராஜேஷ்குமார் நாவல்ல பாலுமேந்திரா இயக்கிய பிரமாதமான படம் மூடுபனி அன்னைக்கு தான் வந்து. இப்படி 9 படங்கள் அந்த 1980 தீபாவளிக்கு வந்தப்போ 9 படங்கள்லையும் கமர்ஷியல் ஹிட்டா சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்ச ஒரே படம் அப்படிங்கிற பெருமை பொல்லாதவனுக்கு கிடைச்சது. பின்னாடி அதே பேர்ல வந்து தனுஷ் ஒரு படம் பண்ணார், அதை பத்தி எல்லோருக்குமே தெரியும். இப்போ ரஜினி முதல்ல ஒன்று ஆசைப்படுறாரு பார்த்தீங்களா, இந்த விஸ்வநாத்னு படத்தை வந்து நம்ம ரீமேக் பண்ணுவோன்ட்டு. அதை வேணான்னு சொல்லி தானே இந்த பிரேமிக்க காணிக்க படத்துக்கு போனாங்க, பொல்லாதவன் படம் வந்தது. அந்த படத்தை ரஜினி விடல. சில வருடம் கழிச்சு கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்க எஸ்பி முத்துராமன் சார் இயக்கத்தில் நான் மகான் அல்லன்னு படம் வந்தது பார்த்தீங்களா. அந்த படம் தான் அந்த விஸ்வநாத் சத்ருகன் சினிமா நடித்த படம். அந்த படத்தையும் தமிழில் பண்ணார். அதுக்கு முதல்ல நான் காந்தி அல்லன்னு பேர் வச்சாங்க. ஒருத்தர் வந்து நான் காந்தி இல்லைன்னு சொல்லி வன்முறையை கையில் எடுக்கிறது எப்படின்ற கேள்வி ஒரு புகாரா போனதால அந்த பேருக்கு வந்து அன்றைய சென்சார் போர்டும் அனுமதி தரலை. அந்த பேரை பின்னாடி நான் மகான் அல்ல அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. இந்த நான் மகான் என்ற பேர்லையும் பின்னாடி கார்த்தி நடிக்க ஒரு படம் வந்தது. முக்கியமாக என்டர் த டிராகன் அப்படின்ற படத்தில் வந்து ப்ரூஸ்லி பண்ண அதே ஸ்டைலில் ஒரு கண்ணாடி மாளிகையில் ஒரு ஃபைட் காட்சி, அதே மாதிரி காட்சியை அந்த நான் மகான் அல்ல படத்துலையும் வச்சாங்க. இப்படி பல படங்களோடு பின்னி பிணைந்து ரஜினிக்கு வித்தியாசமான படமாக அமைஞ்சு, கரெக்டாக சொல்ல போனால் தைரியமாக பாட்ஷா கெட்டப்ப ரஜினிக்கு தரலான்னு பாட்ஷா படத்தை ஆட்களை நம்புற அளவுக்கு ஒரு முன் உதாரணமாக இந்த பொல்லாதவன் படத்துலேயே அந்த ரஜினி இந்த கெட்டப்பில் இருந்தாருன்னா, அப்படி ஒரு ரஜினி லைஃப்ல முக்கியமான படங்களில் ஒன்றான அந்த பொல்லாதவன், அந்த படம் தான் 45ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.